அனைவருக்கும் வணக்கம். ரைட்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஜாப் எங்கே இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த ரைட்ஸ்ல தான் வந்து டைரக்ட் வால்கின் இன்டர்வியூ மூலியமா வந்து கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கிற வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி நம்பரில் ப்ரொஃபஷனல் ஆன் கான்ட்ராக்ட் பேஸ் த்ரோ வால்கின் இன்டர்வியூவில் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கான அப்ளிகேஷனு. லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 2/3/2024 5 மணியோட வந்து இதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ ரைட்ஸ் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு அண்டர்டேக்கிங்கில் இருக்கிறது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஆன் கான்ட்ராக்ட் பேஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ போஸ்ட் என்ன போஸ்ட்டு, எவ்வளோ வேகன்சி கேட்டகரி வைஸ், ஜூனியர் டிசைன் இன்ஜினியரு, ஸ்ட்ரக்சரலு, எலக்ட்ரிக்கலு, ஹெச்விஏசி, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வேகன்சி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ இந்த வேகன்சி நம்பரை கொடுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் டிராஃப்ட்ஸ்மேன், ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல், எலக்ட்ரிக்கல், ஹெச்வேக், வாட்டர் சப்ளை, எக்ஸ்டர்னல் சொல்லிட்டு அந்த போஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து 55 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ஆல் அதர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஷல் பி ரெக்கமெண்ட் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன். கட் ஆஃப் டேட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டிசைன் இன்ஜினியரில் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கிராஜுவேட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங் 5 years of experience in structural design of institution, admin, office, hospital or any public buildingல வந்து உங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டிசைன் இன்ஜினியரில் 5 years, கிராஜுவேட் இன்ஜினியர் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் ஹெச்விஏசியில் வந்து 5 years, கிராஜுவேட் இன்ஜினியர் தான். அதே போல் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு டிப்ளமோ ஐடி டிராஃப்ட்ஸ்மேன் இன் ஆர்கிடெக்சர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதில். ஸோ கேண்டிடேட்ஸ் வித் பாசஸ் டிகிரி பை ஏஐசிடியில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ரிலாக்ஸேஷன் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இந்த கேஸ்டிங் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இன்டர்வியூவில் வந்து 100% எடுக்கணும். உங்களுடைய மார்க் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேரியஸ் பேராமீட்டர் ஆஃப் தி செலக்ஷன் ஷல் பி எஸ் அண்டர் இன்டர்வியூவில் 100%. டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் இதில் வந்து 65%. பர்சனாலிட்டி கம்யூனிகேஷன் காம்பிடென்சியில் 35 சொல்லிட்டு டோட்டலாக வந்து 100% இருக்கணும் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா candidate shall have produced copies of educational qualification, experience இது எல்லாமே வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோட அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். நேச்சர் அண்ட் ப்ராஜெக்ட் என்கேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க. இதுக்கான அந்த சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி நம்பர் 49 52 வரைக்கும் வந்து 30,000 1,20,000 வரைக்கும் இருக்கும். ஸோ ஆனுவல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 8.26 lakhs வரைக்கும். 53 வேகன்சி நம்பர் 53 58 வரைக்கும் உள்ளது வந்து 20,000 66,000 வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து சிடிசி பார்த்தீங்கன்னா 5.58 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ரெமுனரேஷன் மென்ஷன்ட் அபோவ் இஸ் ஒன்லி இண்டிகேட்டிவ். ஆக்சுவல் ரெமுனரேஷன் ஷல் பி டிபெண்ட் அப்பான் த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்து தான் உங்களுக்கான அந்த ஆக்சுவல் வரும். இதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அதில் உங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் வரும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இந்த டைரக்ட் வால்கின் இன்டர்வியூக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அப்லோட் டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு, ஸோ லிங்க் டு அட்டெண்ட் இன்டர்வியூ அதுக்கான அந்த இன்டர்வியூ வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ கேண்டிடேட் who have not submitted documents on the link will not be eligible appear the document scrutiny followed by the interview. ஸோ கம்பல்சரியாக வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ டேட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் டைம் ஃபார் செலெக்ஷன் ப்ராசஸ் எங்கே நடக்குது அப்படிங்கிறது ஸோ 5/2/2024 to 7/2/2024. ஸோ இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு, சென்னையில் நடக்குது. ஸோ அடுத்து இன்டர்வியூ டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8/2 10/2 சேலத்தில் நடக்குது. அடுத்து 12 14 வரைக்கும் செகண்டராபாத், 15 17 வரைக்கும் பெங்களூர், 19 21 வரைக்கும் திருவனந்தபுரம், 22 24 வரைக்கும் புவனேஸ்வர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்க்குமே வந்து அந்த இன்டர்வியூ டைம் வந்து கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஆப்ஷனிங் டு அப்பியர் த இன்டர்வியூ த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ் நீட் டு சப்மிட் டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கூகுள் மீட்டுக்கான அந்த லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அப்டேட்டு எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெகுலராக வந்து செக் பண்ணிக்கலாம். எந்த வித அலோன்ஸும் கிடையாது. தி பீரியட் ஆஃப் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப் ஷல் நாட் பி கவுண்டர் டுவார்ட்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ கம்யூனிகேஷன் வித் ரைட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வேகன்சி நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் ரோல் நம்பர், நேம், அப்புறம் வந்து வேலிட் இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்து வந்து நீங்கள் அவங்களுக்கு இமெயில் பண்ணலாம். என்கொயரி ஏதாவது இருந்தது கேட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2/3/2024.
ஸோ இந்த லிங்க்ல இருக்கிற ஃபார்மில் தான் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண முடியும். ஸோ வேகன்சி நம்பர் 40லேருந்து 58 வரைக்கும் உங்களுடைய வேகன்சி நம்பர் எதுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி மொபைல் நம்பரு, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜெனரேட்டட் ரைட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை அட்டாச் பண்ணணும். 10th 12th மார்க் ஷீட், டிப்ளமோ கிராஜுவேஷன் மார்க் ஷீட், மாஸ்டர் டிகிரி, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய கேட்டகரி ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டி, பிடபிள்யூடி அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா rights.com கேரியரில் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அதில் கேட்டுக்கிற அந்த டீட்டெயில்ஸு, போஸ்ட் கோடு, நேம் ஆஃப் அப்ளிகண்ட், ஜெண்டர், அப்ளைங் அகேன்ஸ்ட் கேட்டகரி, எந்த கேட்டகரி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், இப்போ தான் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா அதுக்கான லிங்க். ஸோ எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிற போஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. போஸ்ட் அப்ளைடு, வேகன்சி டைப்பு. ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே அப்ளிகேஷன் ஜென்ரேட்டட் ஃபார்ம் ரைட்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் அந்த ஜென்ரேட் ஆகுது. அது வந்து இங்கே நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய மார்க் ஷீட், டிகிரி, டிப்ளமோ மார்க் ஷீட், இது எல்லாமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ